சக்தி, உங்கள் அப்பாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் சத்தியமாக நான் சொல்லலை. நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. இந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் வெளியில தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா? இதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் ஒண்ணுதான், தெரியலனாலும் ஒண்ணுதான். ஆனா இதை பத்தி யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். எங்க அப்பாவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. ஏய், இதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்ப பாரு, நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே வேதனைப்படுத்திட்டு இருக்கும். இதெல்லாம் தேவையா? உன்னோட விளையாட்டுத்தனத்தினால இப்ப எல்லாருக்குமே சங்கடம். நீ மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். நீயும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். சுந்தர் மீனாட்சிக்கு எப்படியாவது நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். ஏய் ஏய், இப்ப எதுக்கு அந்த மாதிரி நக்கலா சிரிக்கிற? விடுங்க மாமா, முடிஞ்சு போன கதையை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? ஏய், என்ன எப்ப பாரு நீ ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. கல்யாணத்தப்ப என்னமோ நான் உன் கழுத்துல தாலி கட்டலைன்னா சுந்தர் மீனாட்சி கல்யாணமே நின்னு போயிருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. மாமா, சில விஷயங்கள் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது மாமா. ஏன்னா நீங்க ஒரு மாயையில இருக்கீங்க. முதல்ல அந்த மாயையை உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு தூரம் உங்களுக்காக போராடுறேன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது மாமா. மாயையில இருக்கிறது நான் இல்ல, நீதான். நீ ரொம்ப மன உளைச்சல இருக்கங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா பேசாம விடுற. சொன்னா கேளு, இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நாம பிரிஞ்சு போறதுக்கான அறிகுறி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அத பக்குவமா மனசுல ஏத்துக்க பழகிக்கோ. இல்லனா பிரிவு உனக்கு பெரிய வலியை கொடுக்கும். மைண்ட் இட். இவ எதுக்கு ஃபோன் பண்றா? இவகிட்ட பேசினா ஏதாவது 7:30 இழுத்து விட்டுருவாளே. என்ன இவன் போனை கட் பண்றான்? நம்ம நம்பரை தெரிஞ்சு கட் பண்றானா இல்ல தெரியாம கட் பண்றானா? மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். இவ எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கா? மறுபடியும் கட் பண்றான். என்னவா இருக்கும்? சரி, ஃபோன் பண்ணி கேப்போம். இப்போ நமக்கு தான் பிரச்சனை. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ள வேற யாருக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா? நம்ம கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்றான். வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. சரியான திமிரு புடிச்சவன். திருப்பி ட்ரை பண்ணுவோம். திரும்ப ட்ரை பண்ணுவோம். இவ்ளோ நேரம் அவ பேசுவா? இவகிட்டயே ஒருத்தன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான். அவள மனுஷனே கிடையாது. ஹலோ, அப்படி யார்கிட்ட பேசுவ? ஃபோன் பண்ணி அட்டெண்ட் பண்ணலனா திரும்ப பண்ணுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ண மாட்டியா?
ரொம்ப நேரமா போன் பிஸியாவே இருந்துச்சு. ஹலோ ஹலோ இரு, என்ன என்ன? நான் உனக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நீ தான் கால் அட்டென்ட் பண்ணாம யார்கிட்டயோ பேசிட்டே இருந்த. ரொம்ப நேரமா உன் நம்பர் தான் பிஸியா இருந்துச்சு. சரி, இப்ப எதுக்கு வெட்டி பேச்சு? எதுக்காக போன் பண்ண அத சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்ப வச்சிரு. என்ன இவன் கட் பண்ணிட்டான்? ஷோ. ஹலோ, என்ன? என்ன நீ பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்ட? நீ தானே ஒண்ணு இல்லைன்னு சொன்ன, அதனால தான் போனை கட் பண்ண. ஐயோ லூசு, நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொன்னேன். ஒரு ஃபார்மாலிட்டியே வேணாம், நீ முதல்ல போனை வை. ஏய், என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு போனை வைக்கிற? இங்க பாரு, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ உங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷங்கிறதுனால இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லனா அது கூட பேசியிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு போனை வைக்கிறியா? ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. என்ன? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். ஹெல்ப்பா? என்ன பதிலுக்கு பதில் பழி தீர்க்க போறியா? நான் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசல. நிஜமாவே ஒரு ஹெல்ப் வேணும், அதனால தான் கால் பண்ணேன். ஹெல்ப்பா? ம், அதுவும் உனக்கு? ஆமா. கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன். நீ போனை வச்சிரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான். என்ன உனக்குன்னு சொன்னா செய்ய மாட்டேன்ட்டு உன் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நிஜமாவே என் ஃப்ரெண்டுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் ஏதாவது சீட்டிங் பண்ணனா என் மேல போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, போதுமா? சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அத இப்ப சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லு, நானே நேர்ல வரேன். சரி, ஓகே. நான் உனக்கு ஒரு 5 o'clock கால் பண்றேன். ஓகே ஓகே. ரொம்ப திமுறாலாம் பேசுறான். காரியம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ரஞ்சித், இந்த கொட்டேஷன்ல எல்லாமே அதிகமா இருக்கு. இதோட பேமெண்ட்லாம் டிஸ்பேட்ச் பண்ணிட்டீங்களா? என்னது பண்ணிட்டீங்களா? யாரை கேட்டு பண்ணீங்க? சரி, ஓகே. மாமா, ம், சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. என்ன? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் என்னன்னு கேக்குறேன்ல, விஷயத்துக்கு வா. இல்ல மாமா, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கு. அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. போயிட்டு வா. என்ன? இல்ல மாமா, நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். இங்க பாரு, உனக்கு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தா நீ போய்க்கோ, என்ன எதிர்பார்க்காத. இன்னைக்குன்னு இல்ல, இனிமே என்னைக்குமே நான் உன் கூட கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன். வேணா ஒன்று பண்றேன், காரை எடுத்துட்டு போ, கூட்டு போறதுக்கு ஆள் வேணா அரேஞ்ச் பண்றேன். என்னை தயவு செஞ்சு ஆள விடு. இன்னும் என்ன? அதான் நான் தெளிவா சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் என் கூட வாங்க மாமா. ஏய், ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான். இந்த ஒரு தடவைன்னு சொல்லி என்னை ஏதாவது ஒரு விஷயத்துல கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்க. இங்க பார், இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மாமா, எந்தெந்த விஷயத்துல நான் உங்களை கோத்து விட்டேன்? என்னமோ நான் உங்களை ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கோயிலுக்கு தானே வர சொன்னேன். ஏய், என்ன நீ சத்தமா பேசுனா நான் உன் பேச்சு கேட்டுருவேனா? சான்ஸே கிடையாது. மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் வாங்க மாமா. நீ சிம்பத்தியா கேட்டாலும் நான் உன் கூட கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என் வீட்டுல இருக்கிறவங்க கூட இது வரைக்கும் என்னை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டது கிடையாது. என்னது ரன்பீர் வாய்ஸ் கேக்குது? ஏய், இப்ப ரன்பீர் வாய்ஸ் கேட்டுச்சுல? ஏய், ஒன்னாதான் கேக்குறேன், இப்ப ரன்பீர் வாய்ஸ் கேட்டுச்சா இல்லையா? கேடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன, கேக்கலன்னு சொன்னா உங்களுக்கு என்ன? ஏய், என்ன கோயிலுக்கு வரலன்னு சொன்னோனே எனக்கு பதிலடி கொடுக்கறியா? யோ ரன்பீர், ஒழுங்கா கேபின்குள்ள வாய. யோ, ஒண்ணு உள்ள வந்து பேசு, இல்லனா பேசாம இரு.
அதை என்ன குரலை மட்டும் உள்ள அனுப்பிட்டு நீ வெளியில நிக்கிற? இல்ல பாஸ், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பர்சனலா பேசிட்டு இருந்தீங்களா? எதுக்கு குறுக்க வரணும்னுட்டு நான் கேபினுக்கு வெளியிலே நின்னுட்டேன் பாஸ். எங்க பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வெளியில நின்னீங்க. இதுக்கு நீ பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க மேடத்தை திட்டும் போது என் மனசு கேட்கல பாஸ். அதனாலதான் சக்தி மேடத்துக்காக வெளியில நின்னு குரல் கொடுத்தேன் பாஸ். ஓஹோ, இவங்க பெரிய சமூக போராளி, இவங்களுக்காக நீங்க வெளியில இருந்து குரல் கொடுக்குறீங்க. பாஸ், குரல் கொடுக்கறதுக்கு சமூக தியாகியா இருக்கணும்னு அவசியம் இல்ல பாஸ். மேடம் மேல நமக்கு ஒரு நல்ல மரியாதையும் பாசமும் இருந்தா போதும் பாஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சக்தி மேடம் மேல முதலாளின்ற ஒரு மரியாதையும் இருக்கு, என்னோட சகோதரிமாரின்ற பாசமும் இருக்கு பாஸ். ஓ. ப்ளீஸ் பாஸ், அவங்க மனசை நோகடிக்காதீங்க ஓஹோ, பாஸ். அப்படி. சாவித்திரி இவங்க, சிவாஜி கணேசன் இவரு. பாஸ், ஒரு வீட்ல இருக்கிற பொண்ணோட மனசை நோகடிச்சிட்டு ஆம்பளைங்க என்னதான் பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த பாவம் அவங்கள சும்மா விடாது பாஸ். ம். போங்க பாஸ். யாருக்காக போக போறீங்க? உங்க மனைவிக்காக தானே போக போறீங்க. ம். என்ன கேட்டா நீங்க ரெண்டு பேரும் தினமும் கோயிலுக்கு போனோம், அவ்வளவு நல்லது பாஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஸ், இன்னைக்கு விசேஷமான நாளும் கூட. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போனா காலம் முழுக்க எப்பவும் ஒன்னா சேர்ந்து வாழுவாங்க பாஸ். போங்க பாஸ். ரன்பீர், நீங்க விடுங்க ரன்பீர். எனக்காக யாரும் பேச வேண்டாம். நீங்க எனக்காக பேசி உங்க பேரை கெடுத்துக்க வேண்டாம். மேடம், உங்களை விட எனக்கு என் பேர் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது மேடம். பாஸ், இப்ப என்ன சொல்றீங்க? கோயிலுக்கு கூட்டு போறீங்களா இல்ல கோசம் போடட்டுமா? இல்ல ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு உங்க கேபின் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணட்டுமா? ரன்பீர், எனக்கா ஒரு விஷயம் பண்றியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப என்ன, அவங்கள நான் கோயில் கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதானே? ஆமா பாஸ். போறேன். போதுமா? அது போதும் பாஸ், அது போதும். சக்தி மேடம், கூப்பிட்டு கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் இரு. இருங்க. போலானா இப்ப கிடையாது, ஈவினிங் 4 o'clock. புரிஞ்சுச்சா? ஓகே மாமா. சக்தி மேடம், ஓகே. யோ, இங்க வா. ஆடி கிருத்திகை அன்னைக்கு கோயிலுக்கு போனா புருஷன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்கன்னு நீ தானே இப்ப சொன்ன. அப்ப நீ ஏன் போல? ஒரே ஃபிகரோட வருஷ கணக்குல வாழ்றதே ஒரு பெரிய தியாகம் தான் ஐயா. இதுல அடுத்த ஜென்மம் வேறயா, அதான் தியாகம் பண்ணிட்டேன். ஐயா, பட்டிமன்றம் முடிஞ்சு போங்க. இருங்க ஐயா, இன்னும் இருக்குல்ல மேடம். வரட்டுமா? ஓகே ஓகே. தீர்ப்பு உங்க பக்கம்தான். போறியா இல்லையா? நீதி வென்றதில்ல. போய். ஆ! ஏய், நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு உள்ள வர்றேன்னு சொல்லல. மாமா, நீங்க கோயிலுக்குள்ளேயே வருவீங்க மாமா. ம். ச்சே. ஆ. ஐயோ, பூக்கடையா? இவ இதெல்லாம் பார்த்தானா வாங்கி தலையில வச்சு விட சொல்லுவாள. என்ன பண்றடா சிவா? போலாமா? சக்தி, என்ன அப்படி பாக்குற? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எது? இப்ப நீங்க தோல் மேல கை போட்டது பிடிச்சிருக்கா? அப்படியே இத ஃபீலிங்கோட கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலாமா? போலாம். போலாம் போலாம். இங்க பாரு, இங்க பாரு, இந்த இடத்த பாரு. செப்பல இந்த இடத்துல தான் கழட்டி போடணும். அம்மா பூ வாங்கிக்கோங்கம்மா, மல்லிப்பூ இருக்குமா? மாமா கூப்பிடுறாங்க மாமா. இல்லம்மா, அங்கெல்லாம் யாரும் இல்ல. கோயில் அப்படிதான் யாரா கத்திட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நீ எதுவும் இல்ல மாமா, கவனிக்காத. ஓகே கூப்பிடுறாங்க. சார், உங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுங்க சார். ஏய், இங்க பாரு, அங்கெல்லாம் பார்க்க கூடாது, சரியா? சாமி கும்பிட வந்தேன்னா சாமியை மட்டும் பக்தியா போய் கும்பிட்டுட்டு வரணும். ஓகே, போயிட்டோம் போயிட்டோம். அம்மா வாமா, பூ வாங்கிக்கோமா. ஏய், முளை பாரு. 20 ரூபா தாம்மா. ஓ
சார் இதுக்கு தான் நம்மள பதுக்கி பதுக்கி கூட்டிட்டு போறாரா? சத்தி இங்க பாரு மாமா பாரு. ம். பாத்துட்டியா? இரு உன்னை வாங்க வைக்கிறேன். முடிஞ்சு. மாமா ஆ? பூ. ஏ அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. போ நான் வெயிட் பண்றேன். மாமா பூ தானே மாமா கேட்டேன், வாங்கி தாங்க மாமா. ஏ அதெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது, வீட்டுக்கு போன டைம் ஆயிடுச்சு. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா. மாமா இப்ப நீங்க வாங்கி தர போறீங்களா இல்லையா? ஏய் இப்ப நீ பூ வாங்கி தர சொல்லுவ, அப்புறம் தலையில வச்சு விட சொல்லுவ. அதெல்லாம் என்னால முடியாது. போ. மாமா இப்ப என்ன உங்களால பூ வாங்கி தர முடியுமா முடியாதா? ஏய் என்ன சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டு இருக்க? முடியாது. ச்சே. முடியாதா? இவர் எப்படியாவது ஓகே பண்ண வைக்கணுமே. இந்நேரம் பார்த்து ரன்பீரும் இல்ல, அவர் இருந்தாலாச்சு போராட்ட ஊர்வலன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி இவரை ஒத்துக்க வச்சிருக்கலாம். இப்ப என்ன சொல்லி ஒத்துக்க வைக்கிறது? நம்ம அடிமைகள் இருக்காங்களே. மடி மடி இந்த சக்தி ஃபோன் பண்றாமா. நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னல, ஏன் பண்ணல? சுவிட்ச் ஆஃப் பண்ணதாமா போனேன், அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேலை சொன்னா ஒழுங்கா பண்றது இல்ல. சொல்லு. அத்தை பாருங்க அத்தை, இவர் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஏய் இப்ப நான் என்ன பண்ணணும் அத முதல்ல சொல்லு. இல்ல அத்தை, ஒரு முழு பூ வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அப்படி ஓவரா சலிச்சுக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க அத்தை. மாமா மாமா. என்ன? யாரு? உங்க அம்மா. அம்மாவா? ஏய் இப்ப எதுக்கு இத போய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்ன போய் ஐயோ, அம்மா அம்மா அம்மா. என்னம்மா அம்மாக்குள்ள எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அம்மா சொல்லுங்கம்மா. சிவா ஒரு முழு பூ தானே, வாங்கி கொடுத்துறேன். அது சேஞ்ச் இல்ல, அதான் பார்த்தேன். சரிம்மா பரவாயில்ல, நான் வாங்கி கொடுத்துறேம்மா. மன்னிச்சுக்கமா நான் தெரியா. மோ எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? எப்படி? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. மாமா நான் உங்க கட்டின பொண்டாட்டி தானே, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஏய் உங்ககிட்ட எல்லாம் வாங்க. பிளான் பண்ணிட்டேன். வாங்கம்மா வந்து பூ வாங்கிக்கோங்கம்மா. ஒரு 2 முழம் பூ கொடுங்கம்மா. என்ன பூமா கொடுக்க? மல்லிப்பூ. இந்தாங்க. இந்தாங்கம்மா. ஒரு அர்ச்சனை கொடுத்துருங்க. வாங்கியாச்சுல வா. மாமா ஆ? என்ன நீங்க பூ வாங்கினா மட்டும் பத்தாது, தலையில வச்சு விடணும். என்னது தலையில வச்சு விடணுமா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. மாமா வச்சு விடுங்க மாமா. சார் பொண்டாட்டி தானே சார், வச்சு விடுங்க சார். அட சும்மா வச்சு விடுங்க சார். நல்லா சொல்லுங்கக்கா. மாமா இப்ப வச்சு விடுவீங்களா மாட்டீங்களா? ஏய் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. முடியாதா? இருங்க நான் அத்தை கிட்டே சொல்றேன். ஏய் சும்மா சும்மா எதுக்கு அம்மா இழுக்கிற? இப்ப என்ன தலையில வச்சு விடணும் அவ்வளவுதானே? திரும்ப. மாமா மாமா என்ன? ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மாமா. இதுல இது வேறயா? எடுத்து தொலை. இங்க பாரு, இந்த சோஷியல் மீடியா எல்லாம் போடக்கூடாது. நான் அதெல்லாம் ஒண்ணு போட மாட்டேன் மாமா. நீங்க வச்சு விடுங்க, வச்சு விடுங்க.